சாராய கடைனால பயங்கர பாதிப்பு. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த குடினால குடும்பங்கள்லாம் சீரழிஞ்சு நிறைய பேர் செத்து இருக்காங்க. ஆனாலும் இந்த கடையில இந்த கடையை திறக்க மூட மாட்டுக்காங்க. காணாத குறைக்கு எத்தனையோ போராட்டங்களும் எத்தனையோ மனுக்கள் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனாலும் ஒரு கதையும் நடக்கப்பாடு இல்லை. எங்களுக்கு இந்த கடை ஃபுல்லா மூடி தரணும். அப்பதான் இங்க ஒரு கல்யாணம் கழிச்சு வந்தா 6 மணிக்கு மேல இவங்களுக்குள்ள நடமாட முடியாது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போக முடிய மாட்டாங்க. நைட்ல நடமாட ஒரு இடத்துல கூட சொல்ல போனா இந்த ஸ்கூல்ல இருக்கிற கூட்டங்களை விட கடைகள்ல இருக்கிற கூட்டம் இந்த கடையில மட்டும்தான் நிறைய கூட்டம் இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கெட்டு போகுது. எங்க வீட்டுக்காரங்க 10 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு கொண்டாடாம ஃபுல்லா இங்கதான் கொடுக்காங்க. நோய் நொடி மட்டும்தான் எங்களுக்கு மிச்சம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்களுக்கு மூடணும், அதனால நாங்க போராட்டம் பண்ணுதோம். எங்க பேர் ரைஹானத். நம்ம பல குடும்பங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் டெய்லி பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கு. சிறு குழந்தைகளும் இதை பார்த்து ஆரம்பிக்கிறது மாதிரியே இருக்கு. எல்லா பேரும் சாராயத்தை வாங்கி மடியில் வைத்து கட்டி கொண்டு பாலங்கள், வீட்டு நடைகள், பள்ளிவாசல் இதுல எல்லாம் உட்கார்ந்து குடிக்கும் போது மற்ற மக்களும் பார்க்காங்க. இந்த கடை இந்த இடத்தில் வைக்க கூடாது. நாங்க பல முறையும் ஒவ்வொரு மாநகராட்சி மற்ற பெரிய பெரிய அதிகாரிகளை நாடிக்கொண்டு இருக்கிறோம். இன்று வரை இந்த மணி நிமிஷம் வரைக்கும் இந்த கடை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த கடையை முழுவதுமாக மூடணும். அதை மீறி திறந்தால் நாங்க இன்னும் பல பல போராட்டங்களை கையில் எடுப்போம். தயவு செய்து உடனே கடையை மூடுங்கள். என் பேர் ரஷ்யா பேகம்.